ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேருந்து விளாக் எடுக்கிறேன். ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கும். என்னென்னா கொலை பசி நமக்கு எனக்கு. அதனால் நமக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து சிக்கன் இருந்து, அதாவது சண்டே வச்ச சிக்கன் இருந்து, சரி அதையும் சூடாக்கி கோதுமை மாவு தோசைக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் முந்தின நாள். அதில் ஒரு 2 தோசைகள் அளவுக்கு இருக்குது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த தோசையும் சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா உள்ள வேலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தோசையை வந்து சுட போகிறேன். அதுக்கு முன்னே வந்து ஓவனில் வந்து இதை சூடாக்கி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான். கோதுமை தோசைக்கு கொஞ்சம் கிரேவி இருந்தாலுமே நமக்கு வந்து சாப்பிட்றலாம். ஆனால் எனக்கு கோதுமை தோசைன்னா ரொம்ப பிடிக்காது. ஆனால் இறைச்சி கறிக்கு நல்லாயிருக்கும். அதனால வந்து நேரத்தைக்கு வந்து ஷார்ட்டேஜாக இருந்து, சாப்பாடு வந்து ஷார்ட்டேஜாக இருந்து, அப்படி ஷார்ட்டேஜ் உள்ள டைமில் வந்து நான் கோதுமை தோசையை நான் யூஸ் பண்ணிக்குவேன். சும்மா 2 தோசையும் கொஞ்சமாக சீனி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிறைஞ்சிரும். அந்த மாதிரி அதுதான் இன்றைக்கி நடக்குது. இது வந்து நல்ல ஆசீர்வாத ஆட்டா இருக்கலாம். அந்த பொடி சூப்பராக இருக்கும். காலையிலேயே குளிச்சுக்கிட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுக்கிட்டு லைட்டாக க்ளீனிங்லாம் முடிச்சுக்கிட்டு, எல்லா க்ளீனிங்கும் இல்லை, ஒரு சில அந்த அடுப்படி அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு குளிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து 2 தோசை ரெடி ஆகிட்டு சிக்கனை வச்சு சாப்பிட்டுச்சோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாட்டுமே நான் வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு சிக்கன் வந்து கொடுக்க மாட்டேன். ஸ்கூலுக்கும் கொடுக்க மாட்டேன், வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் கொடுக்க மாட்டேன். பயமாக இருக்கும், வயிறு ப்ராப்ளம் என்ன வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சாப்பிட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. மாய்ஸ்சரைசர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிவியா. இந்த நிவியா வந்து பல நாள் வந்து நான் பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் பண்ணவே மாட்டாங்க. பயம் அவங்களுக்கு, பரு வந்துருமா. யாராவது சொல்லியிருக்காங்க இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முகப்பரு வரும் அப்படின்னு. அதனால யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாட்டுமே நான் வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் வர்றது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தேன். 9 முடிஞ்ச உடனே ஆனால் வந்து ஃபெமிக்கி வந்து யூஸ் பண்ணிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஆசை வந்திருக்குது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதுலேருந்து எல்லாம் பெருசாக வாங்கின உடனே ஒரு ஆசை வந்துட்டு அவங்களும் நிவியா யூஸ் பண்ணுவாங்க. நானும் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணி மேலே வந்து நம்ம எங்கேயும் போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்குவேன். நம்பர் 1 ஃபவுண்டேஷன் ஒரு ஆயில்மெண்ட்டு போல் தான் இருக்கும். சூப்பராக டியூபாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கானதுனால நிவியா போட்டு மேலே பவுடரும் பூசிக்கிட்டே கண்மையெல்லாம் போட்டு ஒரு லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கிட்டு நம்ம வேலையெல்லாம் தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த வேலை தான். என்ன வேலை அப்படின்னா தரை துடைக்கிற வேலை. எனக்கு தரை துடைக்கிறது எனக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு பிடிக்காத வேலைன்னா துணி துவைக்கிற வேலை தான். அதனால தான் அதை துவைச்சி தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற வேலைகள்லாம் முடிஞ்சிட்டே இருக்குது. இதுக்கடையில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்னா அவங்க கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த பச்சை மிளகு இருக்குல்ல, இது வந்து கொஞ்ச நாளாட்டி சின்ன சட்டியில் இருந்தது, எடுத்து மாற்றவே இல்லை. அந்த அக்கா வீட்டில் நின்ன செடியை பார்த்த உடனே அடுத்த நாளே வந்து அந்த மண் இருந்தது சட்டியில், அதை கிளறி அந்த பச்சை மிளகு செடியை வந்து மாற்றி இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா செவந்த செடி அவங்க வீட்டிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பிச்சி செடி இருக்குல்ல, அது வந்து ஒரு தொட்டி கொண்டு கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு பதியம் வச்சு தாங்கனி. அவங்க நல்ல அன்பானவங்க, அவங்க கண்டிப்பாக வச்சு தாரேன்னு யார் கேட்டாலும் வச்சு கொடுப்பாங்க போல். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிச்சி செடி கிடச்சிருக்கோம். அவங்க எடுத்து மண்ணில் வச்சுட்டாங்க. இனி அதை கேட்க முடியாது. அதனால் நமக்கு புதிய வீடு பால் காய்ச்சி போகக்கூடியப்போ உங்கள் செடி தான் நான் ஃப்ரெண்டில் வைப்பேன் அப்படின்ட்டு சொன்னேன் அவங்ககிட்ட. அதனால எனக்கு வந்து பதியம் வச்சு சூப்பராக நல்லா பூ பூக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வச்சு தாங்க அப்படின்னு கேட்டேன். ஓகே சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து மற்றவங்க மூலமாக, அதாவது அவங்க வந்து எந்த மாதிரி செடியெல்லாம் ஏன்னா காய்கறிகள் நிறைய நிற்குது. ரோஜா மூலமாக நமக்கு தெரிஞ்சு அதில் உற்சாக வந்து நம்மளும் அதில் காரியங்கள் வந்து அதை செய்ய ரொம்ப நல்ல இதான். இன்னைக்கு வந்து இந்த சாலை மீன் தான் இருக்குது. சாலை இல்லை, கன்னியில் கடலைன்னா குழி அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மீன் தான். அதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கறி வைக்கணும். அதுக்கு வேண்டிய கருத்தி வச்சுக்கிட்டே இந்த காரியம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து ஆச்சரியமான விஷயம் வந்து நடந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு வந்து போண்டா செய்திருந்தாங்க. அவங்க வீட்டில் இதை செய்து பார்த்துருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் போண்டா செய்ய சொல்லுவாங்கன்னு. நான் செய்து பார்த்தேன். பாருங்கள், நான் இப்படி என்னைக்காவது நான் இது குழைச்சிருக்கேன்னா இல்லவே இல்லை. அவங்க என்ன அழகாச்சு குழைக்கிறாங்க பாருங்கள். இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், சூப்பராக இருந்தது. இனி வந்து முன்னப்போ அது செய்தாலும் நான் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வராது, இந்த மாதிரி பெருசாட்டு வேற வராது. அது வந்து கொஞ்ச நேரம் ஒரு சைடே வேக போட்டுடணும் போல், அதுக்கப்புறம் தான் மறிச்சு போடணும். அப்போ தான் அந்த பிளாக் வரும் போல்.
இந்த மாதிரி போட்டு செய்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. இதுக்கு 2 பழம் தான் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மாவு எல்லாம் குழச்சி 2 பழம், சீனி, அதுக்கப்புறமா ஈஸ்ட்டு, கோதுமை பொடி, மைதா ஏதாவது ஒன்று. இது மைதா தான், மைதாவில் செய்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் அவங்க செய்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ வருஷத்துல இந்த ஒன்றையும் படித்து அது நமக்கு வீட்டுக்கு வேண்டியும் செய்து தந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் 2 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ இறைச்சி எடுக்கிறதுக்கு வேண்டி சிக்கன் எடுத்தோம். இறைச்சி எடுக்கிறதுக்கு வேண்டி போயிட்டே இருக்கோம். பிள்ளைங்க சண்டே கிளாஸில் இருக்காங்க. இங்கே ஒரு கடையில் வந்து மற்ற கோழி கடையை விட சும்மா 5 ரூபா 10 ரூபா 5 10லாம் வராது, 5 ரூபா 6 ரூபா வித்தியாசத்தில் இருக்கும். நாங்கள் வந்து சரி நம்ம அந்த இடத்துக்கு இப்போ வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போனோம். அங்கே ரொம்ப வந்து ஆள் கூட்டம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பெட்டு பண்ணி 3-4 பேர் இருப்பாங்க. அதனால அங்கே போனோம்.